ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண ஒரு 3 பேர சேர்ந்த பேரு வந்து கார மறிச்சு, அவங்க ஃப்ரெண்டையும் அடிச்சு போட்டு, அந்த பொண்ணு கூட இருந்த ஃப்ரெண்டையும் அடிச்சு போட்டுட்டு, அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அதாவது துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க. அந்த பொண்ண வந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த விஷயத்த பத்தி தான் வந்து இப்போ பெரிய பரபரப்பா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாரும் ஒவ்வொரு நியூஸ் வந்து நமக்கு இந்த மாரி நியூஸ் வந்து கேட்டே இருப்போம். ஆஹா! இங்க இப்படி நடந்துருச்சு. அச்சச்சோ! இப்ப இப்படி நடந்து போச்சே! அப்படிங்கிற மாரி எல்லா நியூஸையும் நம்ம இப்படி கேட்டுட்டும், படிச்சுட்டும் மட்டும் தான் இருக்கோம். அதுக்கு ஏதாவது இது மாற்றம் வேணும். அதாவது இந்த எல்லா பக்கமும் மாசத்துக்கு ஒரு 4, 5 நியூஸா இந்த மாரி கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்க? அதிகபட்சமா 4, 5 நியூஸாவது மாசத்துக்கு இந்த மாரி வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதுவே வெளிய தெரியிற அளவுக்கு நெறைய வருது. வெளிய தெரியாத அளவுக்கு உள்ள அதாவது ரொம்ப எல்லாரும் பேசப்படாத அளவுக்கு இதே மாரி நெறைய நியூஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. நெறைய இந்த மாரி ஒரு கேஸும் வந்து வந்துட்டே தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லலாம். ஆனாலுமே வந்து இந்த வந்து சரி பண்ற மாரியான எந்த விஷயமும் நடக்காம தான் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. இதே மாரி திருச்சியில இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு பொண்ணு வந்து எரிஞ்சு போய் கிடந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்ன வரையும் தெரியல. இதெல்லாம் எவன் பண்றான்? என்ன நோக்கத்துக்கு பண்றானுங்க? எந்த தைரியத்தில பண்றானுங்க அப்படிங்கிறதுனா, நமக்கு என்ன ஆகப்போது? மிஞ்சி போனா என்ன இதுல போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுங்களுக்கு இருக்குது. அதுல தான் பண்றானுங்க. அந்த அளவுக்கு வந்து இதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது இல்லையே. நம்ம புடிச்சா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போடுவானுங்க, கேஸ் போடுவானுங்க அவ்வளோதான். வேற என்ன மிஞ்சி போனா பண்ண போறானுங்க? ஜெயிலுக்கு போறதெல்லாம் ஒரு ஜாலி தானே, சந்தோஷம். அப்படிங்கிற மாரி வந்து போறானுங்க. ஆனா, இப்படி பண்ணா இதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு கடுமையான ஒரு தண்டனை குடுத்தா, இது வந்து பண்ண மாட்டானுங்க. அப்படிங்கிற ஒரு தண்டனைய நம்ம குடுக்குறோம். இந்த மாரி இருக்குது அப்படிங்கும்போது, அந்த அரபு நாட்லலாம் இத கேட்கும்போது தான் வந்து அரபு நாட்ல இருக்கிற சட்டம்லாம் கரெக்ட்டு அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இந்த மாரிலாம் அங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அவ்வளோதான் இந்நேரம் அவனுங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க அரபு நாட்லலாம் எப்படி வந்து இதெல்லாம் போடுறானுங்க, ரூல்ஸ் எந்த மாரிலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் அங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா அவ்வளோதான். அதே மாரியே இங்க பண்ணவங்களுக்கும் அந்த மாரி ஒரு ரூல்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது, இதுக்கப்புறம் அத பண்றவனுக்கு வந்து பயப்பட ஆரம்பிப்பானுங்க. நெறைய பேர் வந்து இப்போ நெறைய இடத்துல மக்கள் நெறைய இடத்துல பீப்பிள்ஸ்லாம் நார்மலா கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நெறைய பேட்டிஸ்லயும் பார்த்திருப்பீங்க. மக்கள் கருத்து குடுக்குற இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. இந்த ஆட்சியில வந்து ம பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இதுல வந்து அரசியல் கொண்டு போகாத அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா, இப்ப அங்க இந்த இது நடக்கும்போது யார்ட்ட இது வந்து கேள்வி கேட்பீங்க? இது நடந்ததுக்கான காரணம் என்ன? யார்ட்ட இத போய் கேள்வி கேட்பீங்க? அந்த இடத்துல பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நைட் டைம்ல அதுவும் அந்த மாரி டைம் அது வந்து பாருக்கு போற வழி அந்த கிரவுண்ட் மாரி இருக்கு அந்த ஏரியா. அந்த இடத்துல வந்து மதுபான கடை ஒண்ணு வந்து இருக்குது. அந்த இடத்துல அந்த பொண்ணு இப்ப நைட் நார்மலா அந்த பொண்ணு எதுக்கு நைட் போறாங்க அப்படிங்கிற மாரி சில பேர் கமெண்ட்ல வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நைட் நெறைய பேருக்கு இப்ப வந்து நைட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட்ன்னு நெறைய பேருக்கு வந்துருச்சு. காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் நைட் ஷிஃப்ட் சில பேத்துக்கு வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஒரு காலேஜ் இருக்கு. ஈவினிங்லேருந்து நைட் ஒரு 6 மணி, 7 மணி வரையும் காலேஜ்லாம் இருக்குது. அந்த மாரி போயிட்டு வரவங்கலாம் நைட் இந்த மாரி போயிட்டு வர அன்டைம்ல எல்லாரும் சுத்த தான் செய்வாங்க. அப்படி அன்டைம்ல போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? அன்டைம்ல யாருமே வெளிய போகக்கூடாது. எதுக்கு பெண்கள் வந்து நைட் அன்டைம்ல அதாவது 11 மணி, 10 மணி டைம்க்கு எதுக்கு வெளிய வராங்க? அப்படின்லாம் நெறைய பேர் கேட்கறாங்க. அந்த மாரி வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? நைட் டைம் இந்த மாரி டைம்ல வரக்கூடாதுன்னு சொல்லி. எந்த டைம்ல வந்தாலுமே வந்து நம்ம நாட்ல நமக்கு சேஃப்டி குடுக்கணும். எந்த டைம்ல வெளிய வந்தாலுமே சேஃப்டி இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா இப்போ பெண்களுக்கு ஒரு பக்கம் சேஃப்டி இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த பக்கம் நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ கரூர் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். அந்த இதுல எவ்ளோ பேர் உள்ள இன்க்ளூட் ஆகி வந்து பேசுனாங்க. எவ்ளோ பேர் உடனே அதாவது எத்தன பேர் இறந்தாங்கன்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல வந்து சொல்லிட்டாங்க. இத்தன பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது சொல்ல சொல்ல அந்த நியூஸ் நடக்க நடக்க எல்லா பக்கத்துல இருந்தும் பரபரப்பா ஒவ்வொருத்தவங்களும் இரங்கல் தெரிவிக்கிறது, இப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சுன்னு அவங்க இது பண்றதுன்னு எல்லாருமே நெறைய ஆக்டர்ஸா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் சம்மந்தமா இருக்கட்டும் எல்லாரும் வந்து குமிஞ்சாங்க. இப்ப இந்த மாரி இஷ்யூஸ் நடக்கும்போது, ஒரு சில பேர் வெளிய தெரியிற மாரி வந்து பேசுறாங்க. இந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப அங்க பேசினவங்க யாருமே ஏன் இங்க வந்து பேசல? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல்ல. இது வந்து நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்ட்டு இல்ல. நார்மலா அதாவது ஒரு இடத்துல வந்து கேர்ல்ஸ்க்கு சேஃப்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா, அது சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல உண்மையாலுமே சேஃப்டி இருக்கணும். சேஃப்டி இல்லாம இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நீங்க சேஃப்டின்னு சொல்லுவீங்க? அத வந்து எப்படி ஏத்துக்க முடியும் நம்மனால? ஏன்னா இப்ப திருச்சியில ஒரு பொண்ணு வந்து எரிஞ்ச நிலையில அதாவது எரிஞ்சு போயிருக்காங்க. அவங்கள எரிச்சு கொன்றுருக்காங்க. அது கொன்றுருக்காங்களா? எல்லாரும் சில பேர் என்ன பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காதல் தோல்வினால அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ற மாரி இருந்தா வீட்லயோ, இதுக்குள்ளேயோ எங்கேயோ பண்ணிக்கலாமே. எதுக்கு காட்டுக்குள்ள போய் அந்த பொண்ண எரிச்சு அவங்கள தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா நெறைய எவனா ஒருத்தன் இந்த மாரி பண்ணிட்டு இப்ப இங்க கோயம்புத்தூர்ல நடந்த மாரியே இங்க கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தனால அங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இதே அந்த இடத்துல அந்த பொண்ணு மட்டும் தனியா மாட்டியிருந்தா, அங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. நைட் டைம்ல வந்து அந்த மாரி டைம்ல அதாவது
இது ஏன் அரசியல் பக்கம் கொண்டு போறாங்க அப்படின்னா, இந்த சேஃப் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. அப்ப சேஃப் இல்ல அப்படிங்கும்போது அதுக்கேத்த மாதிரி நைட் டைம்ல நிறைய போலீஸ் ரோந்து போற பணிகள்ல ஈடுபடணும். இப்போ ரோந்து போயிட்டு தான் இருக்காங்க போலீஸ். இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில இடங்களுக்கு போகாம இருக்கனால இப்ப அந்த இடத்துலயுமே ரோந்து பணிகள் போயிட்டு தான் இருக்காங்க. நானுமே நிறைய டைம் அந்த சைடுல கோயம்புத்தூர் சைடுல நான் போயிருக்கும்போது நைட் டைம்ல நானுமே வந்து பார்த்திருக்கேன். நிறைய போலீஸ் வந்து ரோந்து போயிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த மதுபானங்கள் போற அந்த ரோட்ல அங்கேயுமே வந்து அந்த டைம்ல போலீஸ் இல்லாம இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரோந்து போகாத டைம்ல, அதாவது யாரும் இல்லாத டைம்ல தான் வந்து இந்த இஷ்யூ நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட வந்து பேசிட்டு, அதாவது அவன் ஃப்ரெண்டுன்னு அந்த பையன் சொல்றான். அது அந்த அந்த பையன் கூட வந்து பேசிட்டு அந்த கார்ல அங்க இருக்கும்போது திடீர்னு காரை குறுக்க மறைச்சு அந்த காரை அடிச்சு அந்த பையனை வெளியே தூக்கி வெளியே போட்டு அந்த பையனையும் அடிச்சு அந்த பையனை மயக்கமாரி நிலைமைக்கு அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கேட்கும்போது நியூஸ் கேட்கும்போது என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற நிலைமையை யோசிக்கும் போது ரொம்ப கவலையாவும் இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இவனுங்க யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுவரைக்கும் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா 2 பேர் வந்து 25 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களா இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு 30 வயசுக்கு மேல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. இதை தொடர்ந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 10 இந்த நடந்த இஷ்யூ வந்து 11 மணிக்கு நடந்திருக்கு. சரி ஓகே, இதை சிசிடிவில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10:30 மணிலேருந்து ஒரு 10 மணிலேருந்து ஒரு 11:30 மணி வரை அந்த சைட்ல வந்தவங்க அங்க அந்த சிசிடிவி கேமரால வந்தவங்கல இந்த மாதிரி ஒரு நியூஸ்ல, அதாவது இந்த மாதிரி இஷ்யூல யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல அதாவது இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கா அந்த மாதிரி யாரையாவது பார்த்து அவங்களா இல்ல வேற யாராவது புதுசா யாராவது இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 7 தனியா சிறப்பு தனிப்படையை அமைச்சு இதை வந்து தொலாவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க ஈவினிங்குள்ளேயே இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சு இதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல தண்டனை வந்து கொடுத்தா, அதாவது எப்படி கொடுக்கணும்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரு மாதிரி கோவத்தில் நான் வந்து சொல்லலை. நார்மலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இது நடக்குது இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயப்படுற மாதிரி அடுத்து இதை வந்து பண்ணவே கூடாது, யாருமே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிட்டா இப்படி ஆயிரும் அப்படின்னு ஒரு பயம் வர அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட கருத்தா இருக்கும். ஸோ இந்த கருத்துல அதாவது எந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இது வந்து எவ்வளவு டைம் பேசினாலும் இது ஒவ்வொரு டைம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய நியூஸ்ல போட்டாலும் சரி, எல்லாருமே தெரிஞ்சாலுமே நம்ம ஒரு நியூஸா கேட்கறமே ஒழியோ அதை அப்படியே விட்டுறோம். நிறைய இடத்துல இது எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா இதுலயே சில பேர் எழுந்திருப்பாங்க, இந்த பொண்ணு மேல தப்பு சொல்லுவாங்க, அன் டைம்ல ஏன் போறாங்க, அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஏன் அந்த டைம்ல அங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. 2 பேர் அவங்க தனியா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வேற யாரா ஒரு லவ்வர்ஸா இருக்கட்டும் எதா வேணா இருக்கட்டும், ஆனா அவங்களோட பிரைவசி அவங்களோட தனிப்பட்ட இது அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்க. ஏன்னா காலையில நைட் டைம்ல அன் டைம்ல போறதுனால இப்படி நடக்கிறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு எப்ப வேணா போகலாம் வெளியே அப்படிங்கிற நைட் டைம்ல போகக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. நைட் டைம்ல அன் டைம் மேல பொண்ணுங்க வெளியே போகக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. நைட் டைம் நிறைய பேர் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இப்படி ஆனது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு நடக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல்லயே குழந்தைகள் சின்ன குழந்தை 8வது படிக்கிற பொண்ணுக்கு 9வது படிக்கிற பொண்ணுக்கு திருச்சியில இருக்கிற பொண்ணுக்கே வந்து அவன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் சரி, அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூல்ல இருக்கிறவனுங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து 8வது படிக்கிற பொண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த நியூஸுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருக்கீங்க. அதுக்குமே போலீஸ் இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க நார்மலா போய் கூகுள்ல போய் போட்டு பாருங்களேன், கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லாத இது வந்து எந்த ஊர், அதாவது எந்த நாடு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் 3வது இடத்துல வந்து வரும். இவ்வளவு பார்க்கும்போது நமக்கே நம்மளை நினைச்சா கேவலமா தான் இருக்குது. நம்மளுமே இந்தியாக்குள்ள தான் இருக்கும். அப்ப நம்மளையுமே கேவலமா தான் நம்ம யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன, உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸை சொல்லியிருப்போங்க.